சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. என்னடி என்னையே பார்த்துட்டு இருக்க, புக்க பார்த்து படி. நீ ஒரு வாத்தியார் தானே, ஒத்துக்கிறியே. பகல்ல உட்காந்து படிச்சாலே எனக்கு படிப்பு ஏறாதுடா. இப்போ நைட்ல உட்காந்து படிங்கன்னா நான் எப்படிடா படிப்பேன்? எனக்கு தூக்கம் வருதுடா. நாளைக்கு காலையில எந்திரிச்சு படிக்கட்டுமா? ஏய் சோனி, கொஞ்ச நேரம் படி, இது லாஸ்ட் எக்ஸாம். கொஞ்ச நேரம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் படியேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீ எப்பவும் ஃப்ரீயா தானே இருப்ப. என்னடி என்ன லுக்கு? நீ இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கற. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கற. உண்மையாவே நான் அழகா இருக்கேனா? உண்மையா? சத்தியமா? நீ ரொம்ப அழகா இருக்க. கிட்ட வாயே. ஏய் உன் பேச்சே சரியில்லடி. என்னென்னமோ பேசி என்ன டைவர்ட் பண்ணலான்னு பாக்குற. ஐயோ, கொஞ்ச நேரத்துல நானே டைவர்ட் ஆக பார்த்தேனே. பேசாம படிடி. அப்படியாவது ரொமான்ஸா பேசி இவனை கவுத்தலான்னு பார்த்தேன். உசாராயிட்டானே. சரி, இந்த படிப்புல இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது தெரியல. என்னடா மணி என்ன ஆகுது? தூங்காம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிய? ஆமா, நாளைக்கு எக்ஸாமா, அதான் படிச்சுட்டு தூங்கலான்னு இருக்கோம். நீ படி. அவளை படிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அவளே வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய உட்காந்து தூங்க விடாம படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை தூங்க சொல்லுடா. வாயின்னு சொல்றீங்க, அது அவளுக்கு பெருசா இருக்கு மூஞ்சில. வயிறுன்னு சொல்றீங்களே, அது எங்கம்மா? இந்த பிள்ளை மாசமா இருக்கு. அந்த பிள்ளை இப்படி உட்கார வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த ஜூஸை குடிச்சிட்டு அவளை தூங்க சொல்லு. எக்ஸாமுக்குலாம் பிறகு படிச்சுக்கலாம். நீங்க தப்பா புரிஞ்சதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடக்குது. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதுனாலதான் என்ன இப்ப படுக்க சொல்றீங்க. இவங்கிட்ட இருந்து அந்த படிப்புல இருந்து நான் தப்பிக்க போறேன். அம்மா, இதாம லாஸ்ட் எக்ஸாமு, அதனால ஒரு 2 ஹவர் உட்காந்து படிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளவு நானே தூங்க சொல்லிடுறேன். என்னமோ இந்த பாருடா, குழந்தைக்கு மட்டும் எதா ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன். ஜூஸை குடிச்சிட்டு படிங்க. என்னடி இல்லாத குழந்தைய நான் ஏதோ பண்ணிடுற மாதிரில அம்மா பேசிட்டு போறாங்க. உண்மையாவே நீ கன்சீவா இருப்பியோ? ஒருவேளை அக்கா சொன்ன மாதிரி இருக்கலாம்டா. அதனாலதான் எனக்கு வாந்தி மயக்கம் எல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஜூஸை குடிச்சிட்டு தூங்கட்டா? ஒருவேளை இருக்குமோ. இப்ப நிஜமாவே கன்சீவா இருப்பலா? ஆனா எப்ப நடந்துச்சு, எப்படி இருக்கும்? நம்பிட்டேன் மண்டைய. ஏய் நீ பொய் தானே சொல்ற. ஓ, மொழியை பார்த்தாலே சரியில்லை. பேசாம புக்கை பார்த்து படி. இந்த நேரத்துல நாய் ஏன் இப்படி குலைக்குது? நாய் குலைக்கிற நேரத்துல நம்ம இப்படி தூங்காம உட்காந்துருந்தா நாய் சத்தம் கேட்கதான் செய்யும். சும்மா இரு.
நீ ஒருத்தி படி. நான் என்ன ரொம்ப நேரமா நம்ம வீட்டு முன்னாடி இருந்து குலைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். யாருவன் நம்ம வீட்டு முன்னாடி நின்றுட்டு நம்ம வீட்டையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சாப்பிடுங்கம்மா, சீக்கிரம் புள்ள சாப்பிடுங்க. வெயிலுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு போயிருவோம், இல்லாட்டி உங்களால இந்த வெயில்ல நடந்து வர முடியாது. அவ்வளவு வெயில் அடிக்குது. மணி காலையில 8 தான் ஆகுது, ஆனா எவ்வளவு வெயில் அடிக்கி. இந்த புல்ல அள்ளி போட முடியல, வேட்டு ஊத்துது. காலையிலே அப்படி வெயில் அடிக்கி. என்ன சரசு, என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற? உன் சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு புரியுது. மருமக வந்த உடனே உங்களெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன், அவ தான் கவனிப்பா. நான் ரெஸ்ட் எடுப்பேன்னு உங்கள்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். இப்போ வந்து நான் தான் உங்களுக்கு புல்லள்ளி போடுறேன், அதை பார்த்து தானே நீ சிரிக்கிறா? என்ன பண்றது சரசு, எல்லாம் என் தலையெழுத்து. நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படின்னு நினைக்கேன். காலம் ஃபுல்லா உங்களுக்கு நான் தான் புல்லள்ளி போடணும் போல இருக்கு. அத்தே அத்தே, நான் என்ன பண்ணேன்? ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட நல்லா பேசுவீங்களா அத்தே? பேசுங்க அத்தே. எனக்கு யார் கூடயும் பேச விருப்பம் இல்லை. ஆமா, நான் என்ன பண்ணேன்னா ஏன் என் மேல இவ்வளோ கோவப்படுறீங்க? காரணத்தை சொல்லுங்க தே, தெரிஞ்சா நானும் அதை மாத்திக்க ட்ரை பண்ணுவேன்ல. எனக்கு எதுவுமே தெரியாம தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு தே. பாரு, என்ன அத்தைன்னு கூப்பிட்டு நீ வந்து என் உரிமை கொண்டாட வேண்டாம். நீ என் பையன் கூட சந்தோஷமா இருந்தா போதும். இப்படி அத்தை சொத்தனி என் பின்னாடி வந்து நிக்காத போ. சரி தே, நீங்க என் கூட பேசவே வேண்டாம். ஆனா ஏதாச்சும் வேலை இருந்தாவாச்சும் கொடுங்க, நான் வேலை செய்யறேன். எல்லா வேலையுமே நீங்களே இழுத்து போட்டு செய்றீங்க, என்ன எந்த வேலையுமே செய்ய விட மாட்டேங்கிறீங்க. ஆமா, மணி எத்தனை? 8. சூரியன் நடு வானத்துல வந்து பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இத்தனை மணிக்கு நீ எந்திரிச்சு வாரா. இப்படி எந்திரிச்சா வீடு விளங்குன மாதிரி தான். இதுல வேற என்ன வேலை செய்யணுமா? என்ன வேலை? எல்லா பொம்பளையும் வயக்கட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ இப்பதான் மினுக்கிட்டு வெளியே வாரா. நீ எந்த வேலையும் செஞ்சு கிளிக்கண்டா. உனக்கு வேற ஏதோ மினுக்கிற வேலை இருந்தா போய் மினுக்கு போ. சந்தியா, சந்தியா எங்க இருக்க? உன் புரியும் கூப்பிடுறான். முந்தி எந்திரிச்ச உடனே அம்மா அம்மான்னு தான் குரல் கொடுப்பான். இப்போ சந்தியாவா? சந்தியா போ. அதான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான்ல, போ. அதான் நிக்கிறேன் மாமா, ஏதோ வாரேன். ஏய் சந்தியா, காப்பி யாருது? சீக்கிரம் வா. காலையில போய் மாடிக்கிட்ட போய் பழக்க விட்டுட்டு இருக்க. சாரித்தே, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியாம உங்களை மாடுன்னு சொல்லிட்டாங்க. நான் போறேன். சந்தியா, நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன், நீ எங்கேயுமே இல்ல. இங்க வந்து நிக்கிற. சும்மாதான் வந்தேன் மாமா. எதுக்கு என்ன தேடுனீங்க? சந்தியா, நேத்து தானே சொன்னேன் காப்பி கூட பொண்டாட்டிக்கு போட்டு கொடுக்காம எங்க போயிட்டீங்கன்னு. அதான் காலையில இருந்து உனக்கு காப்பி போட்டு கொண்டு வந்தேன். மாமா, நான் தான் உங்களுக்கு காலையிலே காப்பி போட்டு தரணும், ஆனா நீங்க எனக்கு காப்பி போட்டு தரீங்க. சாரி மாமா. பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு தரதை விட எனக்கு வேற வேலை என்ன இருக்கு? ஆமாடா, பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொடுக்கறது மட்டும்தான் இனி உனக்கு வேலை. வேற என்ன வேலை இருக்க போகுது? நானும் உங்க அப்பாவும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டியும். நீ உன் பொண்டாட்டியே கவுனி. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு காப்பி தானே போட்டு கொடுத்தேன். ஏண்டா இவ்வளவு நாளா இருக்க? அம்மாவுக்கு ஒரு டம்ளர் காப்பி போட்டு தந்திருப்பியா? ஆனா நேத்து வந்தா அவளுக்கு பெட் காப்பி கொடுக்குறா. அவ என்ன பெரிய மகாராணியா? இல்லம்மா, நீங்க தானே எனக்கு இவ்வளவு நாள் காப்பி போட்டு தருவீங்க, அதனால உங்களுக்கு போட்டு தரணும்னு எனக்கு தோணலம்மா. சந்தியா இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, அதான் போட்டு கொடுத்தேன். மாடா, உனக்கு எப்படி தோணும் எனக்கு காப்பி போட்டு தரணும்னு? ஏன்னா நான் வாங்கிட்டு வந்த வரேன். அப்படில பெத்த பிள்ளைக்கும் கட்டின புருஷனுக்கும் காலம் உள்ள வேலை பார்த்து பார்த்து என் காலம் போட்டோம். ஆனா நீங்க நேத்து வந்த மகாராணிக்கு பணிவிட செய்யுங்கப்பா, நல்லா செய்யுங்க. இந்த காப்பியால தானே நீங்க இந்த கத்துறீங்க. நான் யாருக்கும் காப்பி போட்டு தரல, யாரும் இந்த காப்பி குடிக்கவும் வேண்டாம், சரிங்களா? உங்களுக்கு சந்தோஷமாமா? காப்பி உங்களுக்கும் இல்ல, அவளுக்கும் இல்ல, யாருக்கும் இல்ல. ஏன் மாமா இப்படிலாம் பண்றீங்க? அத்தை பாவம் இல்ல,
பாருங்க எப்படி போறாங்க. அந்த காஃபியை அத்தைகிட்ட கொடுத்தா அத்தையாச்சும் குடிச்சிருப்பாங்கல்ல. இல்ல சந்தியா, அம்மா இப்பெல்லாம் பழைய மாதிரியே இல்ல. எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுறாங்க. அதுவும் உன் மேல ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. அதான் ஏன்னு தெரியல. விடுங்க மாமா, ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? நம்ம அத்தை தானே, பேசினா பேசிட்டு போறாங்க. சரி வாங்க மாமா, நான் உங்களுக்கு காப்பி போட்டு தரேன். இதான் சந்தியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. விஜய், என்ன மகி? ஏய் மகி, மகி என்னாச்சு? ஏன் அழுறா? விஜய், விஜய், அருண் வீட்டுக்கு வந்தான். என்னது? அருண் வந்தானா? யாரு? உங்க வீட்டுக்கு வந்தான்? ஆமா, அந்த கிறுக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? அருண் எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியாது விஜய். ஆனா வந்தவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இடியட். இதான் மகிய 2 நாள்ல அம்மா வைக்குவேன்னு சொல்லிட்டு சவால் விட்டு போனான். ஆனா இப்படி முட்டாள்தனமான வேலையில பாத்திருக்கான். இன்னைக்கு அவன் கையில மட்டும் கிடைக்கிட்டு செத்தாம. விஜய், எனக்கு பயமா இருக்கு. சரி நீ பயப்படாத மகி, நீ வீட்டுக்கு போ, நான் அவனை பாத்துக்கிட்டேன். விஜய் மாமா மகிக்கு ஒன்னா இவ்வளவு துடிக்கிறாரு. நம்ம பக்கத்துல நின்னதையே மறந்துட்டாரு. அவர் பாட்டு போயிட்டாரு. நம்மள திரும்பியோட பார்க்கல. தலைவா எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் ரொமான்ஸை அடிச்சுக்க முடியாது. நீங்கள் பண்ணுற ரொமான்ஸில் கொஞ்சம் நான் மகிட்ட பண்ணனா மகி மயங்கிருவா. என்னால் அந்த ரொமான்ஸை பண்ண முடியலையே தலைவா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் தலைவா. இன்னையிலேருந்து உங்கள் ரொமான்டிக் சீனை மட்டும் ரிப்ளை பண்ணி பார்த்து ரொமான்ஸ் மன்னனா மாறி மகியை நான் எப்படி மயக்க போறேன் பாருங்க தலைவா. ஆமாடா மயக்குவ. உன் மூஞ்சி கட்ட கேட்டுக்கு நீ மகியும் மயக்க போறியோ? இப்ப நான் ஒன்னும் மயக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ஏண்டா விஜய், ஏண்டா இப்படி கீழே தள்ளிவிட்ட? இப்போ மட்டும் என் கையில அருவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை வெட்டி பொலி போட்டிருப்பான். அவ்வளவு கோவத்துல இருக்க உன் மேல. ஏண்டா நீ என்ன கொலை பண்ற அளவுக்கு நான் அப்படி என்ன கொலை குத்து பண்ணிட்டேன்? என்னது? என்ன கொலை குத்தம் பண்ணலன்னு கேக்குற? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? நேத்து மகி வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ண? ஐயோ, அந்த மகி பையவுல போட்டு கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன் விஜய் கிட்ட. அதான் இவன் நம்மள இந்த பொழக்கிறான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நம்ம தாய் கிழவியை தான் கூப்பிடணும். இல்லை இவன் நம்ம கொன்னுருவான். ஏ விஜய், அது வந்து பேசாததா. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாத, அப்புறம் வாயிலே மிதிப்பேன். ஏ தாய் கிழவி, அடுப்பங்கரையில என்ன பண்ணிக்கிட்டே இருக்கா? ஒரு தோசை ஊத்த போறேன்னு சொல்லி 1 மணி நேரம் உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் என்ன போட்டு கொல்லுறான், அது ஓட தெரியாம தோசை ஊத்திக்கிட்டே இருக்கியா? ஏ தாய் கிழவி, வெளியே வா. ஏண்டா அருண், ஏன் கத்திக்கிட்டே இருக்க? விஜய், எதுக்கு என் பையனை போட்டு மிதிக்கிறா? காலடு. ஆமா, அவன் பண்ண காரியத்தை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன நீங்களே அவனை விளக்குமாறு வச்சு 4 சாத்துவீங்க. விஜய், அப்படி அவன் என்ன பண்ணிட்டான்? முதல்ல மேல இருந்து கால் எடுப்பா. இவன் என்ன பண்ணா தெரியுமாமா? எங்க ஃப்ரெண்ட் இருக்காள மகி, அவங்க வீட்டுக்கு இவன் போய் அவகிட்ட இவன் தப்பா நடந்துக்க பாத்துருக்கான். அருண், அறிவு இருக்கடா, அறிவு கட்டவனே. அவ உன் ஃப்ரெண்டு தானடா, அவகிட்ட போய் இப்படி தப்பா நடந்துக்க பாத்துருக்கா? அறிவு கட்டவனே. ஆமா, அவ என் பொண்டாட்டிமா. என்னது?
மகி உன் பொண்டாட்டியா? எப்பா விஜய், இவனுக்கு கிறுக்கதை முடிச்சு போச்சா? இவன் என்னப்பா சொல்றான்? ஆமாமா, இவனுக்கும் மகிக்கும் கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆகுதுமா. அது ஒரு ஆக்சிடென்ட்ல நடந்த கல்யாணம் தான். நானே இவங்கிட்ட உங்க வீட்டுல போய் சொல்லுடான்னா இவன் சொல்ற மாதிரியே இல்லம்மா. நேத்து போய் மகி கிட்ட இப்படி பண்ணியிருக்கான். ஏண்டா அருண், விஜய் சொல்றது உண்மையா? ஆமாமா, உண்மைதாம்மா. நான் மகிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேம்மா. சாரிம்மா. ஓ, நீ பெரிய மனுஷன் ஆகிட்ட, நீயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. சரி, பெத்தவங்க நாங்க உயிரோட தானடா இருக்கோம், சாவலியே, ஏன் என்கிட்ட சொல்லல? அது வந்துமா, நீங்க திட்டுவீங்களோன்னு நான் பயந்துதான் சொல்லல. அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முச்சுல உனக்கு பயம் இல்ல, அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்துக்க போச்சுல உனக்கு பயம் இல்ல, ஆனா அம்மாட்ட சொல்ல மட்டும் உனக்கு பயமோ? அவளை அம்மாவுக்கு பயந்த பையனா நீ? பாருங்கம்மா, இவன் பண்ண விஷயத்த என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியலம்மா. இவனுக்கும் மகிக்கும் எப்போ கல்யாணம் ஆச்சோ அப்பவே இவன் உங்ககிட்ட பேசி மகிய உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கணும். ஆனா இந்த கிருக்க அதை பண்ணவே இல்லை. மகிய அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டான். அதனால மகி பாட்டியும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வெளியே கூட யார்த்தையும் சொல்ல முடியல. அவங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. இவன் அது போதாதுன்னு திரும்பியும் போய் கஷ்டம் கொடுத்துருக்கான். இந்த பாருங்கம்மா, நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஏண்டா, உன் மூஞ்சி கிட்ட கேட்டது உனக்கு திருட்டு கல்யாணம் தான் பண்ணிட்டியே, அத எங்கிட்ட வந்து சொல்லண்டாமா? நாங்க அப்பவுமே ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்போம்ல. ஏறும மாடு. தாய் கல்வி, நான் தான் சொல்றேன்ல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு. அவன் மிதிச்சது போதாது நீயும் சேர்த்து மிதிச்சிட்டு இருக்க. என் குடலே வெளியே வந்துடும் போல. வீடு தாய் கல்வி. சாரிப்பா விஜய், எங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுப்பா. இந்த பாருங்கம்மா, மகி ரொம்ப நல்ல பொண்ணுமா. மகிக்கு அருணால ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தான் அவளுக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நீங்க தாமா ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். என்னப்பா விஜய் இப்படி சொல்ற? எனக்கு மகியை பத்தி தெரியாதா? நான் அந்த பொண்ணை எவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல பொண்ணு தான். சரி, அருண் அவ கழுத்துல தாலி கட்டிட்டான். எப்படியும் அருணுக்காக கொண்டாட்டி எனக்கு மருமக தான். இந்த பார்ப்பா விஜய், ஒரு நல்ல நாளா பார்த்து மையை என் வீட்டுக்கு மருமகளா நான் அழைச்சிட்டு வரேன். அதுக்கிட்டையும் கொஞ்சம் மகி அங்கே இருக்கட்டும். நான் மகி பாட்டிக்கிட்ட இதை பத்தி பேச வரேன். நீ அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிருக்கியாப்பா? சரிம்மா, நீங்க மகிய சீக்கிரத்துல புரிஞ்சு உங்க மருமகளா ஏத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் போய் இந்த சந்தோஷமான விஷயத்த மகிக்கிட்டயும் மகி பாட்டிக்கிட்டயும் நான் போய் சொல்லிடுறேம்மா. சரிப்பா விஜய். தம்பி, காஃபி எதுவும் குடிச்சிட்டு போறியா? இல்லம்மா, நான் காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் கிளம்புறேன். டேய் விஜய், நானும் கூட வரேன்டா இந்த சந்தோஷமான விஷயத்த மகிக்கிட்ட சொல்றதுக்கு. டேய் அருண், உன்னை அந்த தெரு பக்கம் மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். அம்மா பாட்டு பேசி சம்மதம் வாங்க தெரியல. இவரு வரலாம், நீ மூடிட்டே வீட்லயே கடை. என் புருஷன் வாத்தியா எங்கேயோ போயிட்டான். இந்த 2 ஜூஸையும் குடிச்சிட்டு இழுத்து மூடி தூங்கிட வேண்டியதான் வரதுக்குள்ள. ஏய் சோனி எங்க? ஐயோ, இவன் வந்துட்டானா? மானு 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 கானு 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 குட்டான கண்ணால குத்தாம குத்தாத நீ ஒன்ன தந்தாலும் பத்தாதடி. ரோஜா பூஜை கத்தால் ராஜா நான் சாஞ்சிட்ட முன்னே எங்கேந்து நிக்காதடி. உருகுதே உங்க நான்மை பார்த்து மயங்குதே இந்த பாவை தான் தவிகிறே என்னை தாண்டி பார்க்க தடுக்கிறே. போற போக்கில் ஒரு லுக்க விட்டு என்ன செஞ்சுட்டாலே பாரபட்சமா காம கூட வச்சு செஞ்சுட்டாலே. ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு பொக்குன்னு தான் ஒன்னு வச்சுட்டாலே. லப்பு புக்கு ஒன்னு நெஞ்சுக்குள்ள ஓப்பன் செஞ்சுட்டாலே. போற பார்வையால என்ன செஞ்சுட்டாலே. காதல் அம்பு விட்டு என்ன செஞ்சுட்டாலே. சேர்த்து
படிச்சுட்டு தானே இருந்த, எங்க இப்ப நீ வேகமா ஓடி எஸ்கேப் ஆக பாக்குற? அது வந்து பாத்ரூமுக்கு போலான்னு எந்திரிச்சேன். ஹேய், உன் திருட்டு முடிய பார்த்தாலே தெரியுதுடி, நீ வேற ஏதோ பிளான் போட்டு எழுந்திருக்க, அப்படித்தானே? என்ன நீ? நான் உன் பொண்டாட்டி. என்ன இப்படி ஸ்டூடண்ட்ஸ் மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது. நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றதுக்காக தான் எழுந்திருக்க. பொண்டாட்டியா இருக்க போய் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட், இதே ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அதுக்கு வேற பனிஷ்மெண்ட். அதனால எஸ்கேப் ஆகுறத பத்தி யோசிக்காம உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. இல்ல நம்ம கேட்டுக்கு முன்னாடி நாய் ரொம்ப நேரமா குலைச்சிட்டே இருக்கு, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி. டேய் டேய், யார்டா? யாருவன் இவ்வளவு நேரம் இருந்து நம்ம வீட்டையே பார்த்துட்டு இருந்தா? நம்மளை கண்டோன்னே இப்படி வேகமா போறானா? யாரா இருக்கும்? அதுக்குள்ள தூங்கிட்டு அந்த சோழப்புட்டி, நான் எப்ப இந்த இடத்த விட்டு நழுவேன், எப்ப தூங்கலாம் தான் அங்கங்கேயும் ஓடி தெரிஞ்சிருப்ப போல. நான் போனோன்னா அவ பாட்டுக்கு தூங்கிட்டா. சரி தூங்கட்டும். தூங்கும் போது எவ்வளவு அழகா தூங்குறா, சின்ன பிள்ளை மாதிரி. மனசுல எந்த ஒரு கள்ள கபடமும் கிடையாது, எதுனாலும் பட்டு பட்டுன்னு பேசுறா. அதுவும் அழகா தான் இருக்கு. ஆனா என்ன, இவளுக்கு கோவம் தான் சடசடன்னு வந்துடும். ஆனா அதுவும் ஒரு அழகுதான். உன்னை எப்படி எனக்கு இவ்வளவு பிடிச்சிச்சு? நீ இல்லாட்டி என்னால வாழ முடியாது, அந்த அளவுக்கு உன் மேல நான் கிறுக்கா இருக்கேன். ஆனா இத உன்கிட்ட சொல்லதான் முடியல. யாரா இருக்காவன்? அவன் முகம் தெரியக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சிருக்கான். அவன் டார்கெட் பணமா இருக்குமா இல்லாட்டி வேற ஏதாவது இருக்குமா?